கண்ணை மூடி நினைத்துப் பாருங்கள். ஒரு போர்க்களம், குருஷேத்திரம், ஆயிரக்கணக்கான தேர்கள், குதிரைகளின் குளம்புச் சத்தம், வீரர்களின் கர்ஜனை, சங்கு முழக்கம். நடுவில் ஒரு தேர், அதில் 2 பேர். ஒருவன் வில்லை எடுத்து கை நடுங்கிக் கொண்டிருக்கிறான். மறுவன் புன்னகையுடன் அமைதியாக அமர்ந்திருக்கிறான். இது எந்த திரைப்படக் காட்சி அல்ல. 5000 ஆண்டுகளுக்கு முன், மகாபாரத போருக்கு சற்று முன் நடந்த உண்மை நிகழ்வு. அர்ஜுனன் பாண்டவர்களின் தலைசிறந்த வில்லாளன். ஆனால் அன்று தன் குருக்கள், உறவினர்கள், நண்பர்கள், ஆசான்கள் எதிரே நிற்கும்போது அவனது வில் கீழே விழுந்தது. மனம் உடைந்தான். எதற்காக இந்த போர்? வெற்றி கிடைத்தாலும் குடும்பத்தை இழந்த வாழ்வு எதற்கு? இழப்புதான் மிஞ்சுமே. அப்போது அவனுக்கு பின்னால் அமர்ந்திருந்த கிருஷ்ணர் சாட்டையை வைத்து வானை காட்டிச் சொன்ன சொற்கள்தான் இன்று உலகமே போற்றும் பகவத் கீதை. அதில் வரும் ஒரு வரி நமக்கு தினமும் தேவையான மருந்து. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா ஃபலேஷு கடாசன. நீ உன் செயலில் மட்டுமே உரிமை கொண்டவன், பலனில் உனக்கு எப்போதும் உரிமை இல்லை. சாதாரண வார்த்தை போலத் தோன்றும். ஆனால் ஆழமாகச் சிந்தித்துப் பார்த்தால் இதுதான் நவீன மனிதனின் மன அழுத்தத்திற்கான ஒரே தீர்வு. இன்று நாம் போர்க்களத்தை விட்டு விலகியிருக்கிறோம் என நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் நம் மனம் ஒவ்வொரு நாளும் குருஷேத்திரத்தில்தான் போராடுகிறது. எனக்கு எந்த கம்பெனியில் வேலை கிடைக்கும்? என் நண்பன் நான் படித்த அதே கல்லூரியில் படித்து இப்போது வெளிநாட்டில் வேலை செய்கிறான். நான் பின்தங்கிவிட்டேனா? இந்த தேர்வில் தோல்வி அடைந்தால் என் வாழ்க்கையே முடிந்துவிடுமா? சோஷியல் மீடியாவில் போட்ட படத்துக்கு லைக் வரவில்லை, நான் யாரும் இல்லையா? இந்த கேள்விகள் நம்மை அர்ஜுனனைப் போல முடக்கி வைக்கின்றன. நாம் செயலில் இறங்குவதற்கு முன் முடிவு என்னவாக இருக்கும் என்ற பயத்திலேயே காலத்தை கழிக்கிறோம். இதுதான் இன்றைய டிசிஷன் பாரலிசிஸ். இதுதான் நவீன அர்ஜுனின் தவிப்பு. கிருஷ்ணர் சொன்னது என்ன? யோக ஸ்தித பிரஜ்ஞா, நிலையான புத்தியை உடையவன். அதாவது செயலில் முழு கவனம் செலுத்து. ஆனால் முடிவை மனதில் பிடித்துக் கொண்டு சுழலாதே. ஒரு சிறு உவமை சொல்லட்டுமா? 2 விவசாயிகள். ஒருவன் விதைக்கும் போதே மழை வராதா, பூச்சி வந்து அழிக்குமா, சந்தையில் விலை குறையுமா என்று கவலையில் ஆழ்கிறான். அவன் நிலத்தை பார்க்கும்போதே மார்பு அடைக்கிறது. மறுவன் மண்ணை உழுது விதையை ஊன்றுகிறான். நேரம் தவறாமல் நீர் விடுகிறான், களை எடுக்கிறான். இயற்கை தரும் பலனை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும்? என் கடமை இதை சரியாகச் செய்வதுதான் என்கிறான். 2 பேருக்கும் ஒரே மண், ஒரே விதை, ஆனால் மனநிலை வேறு. 2வது விவசாயிதான் கீதையின் நிஷ்காம கர்மயோகி. இன்று நாம் அனைவரும் அந்த 2வது விவசாயியாக மாற வேண்டும். இதன் நீதி என்ன? வாழ்க்கையில் நாம் கட்டுப்படுத்த முடியாதவற்றை கட்டுப்படுத்த முயற்சிப்பதுதான் துன்பத்திற்கு காரணம். நாம் கட்டுப்படுத்தக்கூடிய ஒரே விஷயம் நம் முயற்சி, நம் சிந்தனை, நம் ஒழுக்கம், நம் செயலின் தரம். இதைத்தான் கிருஷ்ணர் ஸ்வதர்மம் என்கிறார். உங்கள் திறமைக்கு ஏற்ப, உங்கள் நிலைக்கு ஏற்ப உங்கள் கடமையை செய்யுங்கள். ஒப்பீடு செய்யாதீர்கள். முடிவை பற்றி யோசித்து நேரத்தை வீணாக்காதீர்கள். இன்றைய உலகம் நம்மை ரிசல்ட் ஆப்சஸ் ஆக மாற்றிவிட்டது. ஆனால் கீதை சொல்கிறது ப்ராசஸ் ஆப்சஸ் ஆகிங்கள். அர்ஜுனன் வில்லை மீண்டும் எடுத்தபோது அவன் வெற்றியை நினைக்கவில்லை, தர்மத்தை நினைத்தான், கடமையை நினைத்தான். அப்போதுதான் அவனது வில் நான் இழுபட்டது, அம்பு விடுபட்டது. நாளையிலிருந்து நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? படிக்கும்போது நான் பாஸ் ஆவேனா என்று பயப்படாதீர்கள். இந்த பக்கத்தை இப்போது புரிந்து கொள்ள முடியுமா என்று பாருங்கள். வேலை செய்யும்போது பதவி உயர்வு வருமா என்று கவலைப்படாதீர்கள். இந்த ப்ராஜெக்டை எப்படி சிறப்பாக முடிக்க முடியும் என்று கவனம் செலுத்துங்கள். உறவுகளை பேணும்போது அவர்கள் என்னை புரிந்து கொள்கிறார்களா என்று கேட்காதீர்கள். நான் எப்படி அன்போடு பொறுமையோடு நடந்து கொள்ள முடியும் என்று முயற்சி செய்யுங்கள். முடிவு எப்போதும் நம் கையில் இல்லை, ஆனால் செயல்
எப்போதும் நம் கையில்தான். கீதை ஒரு மத நூல் மட்டுமல்ல, அது ஒரு மென்டல் ஹெல்த் மேனுவல். அது சொல்வது இதுதான்: பயப்படாதே, ஒப்பிட்டுக் கொள்ளாதே, முடிவை விட்டுவிடு, செயலில் மூழ்கு, தர்மத்திற்காக போராடு, மன அமைதி தானாக வரும். இன்றைய நவீன குருஷேத்திரத்தில் உங்கள் உள்ளேயே அமர்ந்திருக்கும் கிருஷ்ணரின் குரலை கேளுங்கள். கர்த்தவியம், கடமை, அதை செய், பலனை இயற்கையிடம் விட்டுவிடு. நன்றி. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.